இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சண்டே ஸ்பெஷல் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேன். எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கறி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுருவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஆனால் இந்த காரமே இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இதை அப்படியே ஊற விடுவோம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த சிக்கனோட 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது நம்ம சிக்கன் ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும். ஏன்னா முதலே சேர்த்துட்டோம்னா அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அதுக்காக தான் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் சேர்க்குறோம். சேர்த்துட்டு வேண்ட அளவு கொத்தமல்லி தழை போட்டுங்க. அப்போ தான் ரொம்ப பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஊற வைக்க வேண்டியதில்லை. எண்ணெய் மட்டும் நல்லா காயட்டும். எண்ணெயும் ரொம்ப சூடு ஆக வேணாம், மிதமான சூடு இருந்தாலே போதும். இப்போ இந்த சிக்கனெல்லாம் ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. நான் இதை ரொம்ப முருக விடலை. எனக்கு இந்த அளவு இருந்தாலே போதுன்றனால எடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னும் முறுமுறுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து விடுங்க. நல்ல சிக்கன் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அந்த சிக்கன் 65 செய்கிறது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.